Taste the Daily. அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவத்தை கண்டித்து இன்று அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். அண்ணா பல்கலைக்கழக நுழைவாயில் முன்பு நடைபெறும் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் காதலன் கண்முன்னே பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட காதலி. உணவு அருந்துவிட்டு இருவரும் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இருவர் இளைஞரை தாக்கிவிட்டு மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை செய்த கொடூரம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் வலுக்கும் சந்தேகம். செய்தியாளர்கள் கூட நுழைய முடியாத பாதுகாப்பு நிறைந்த பல்கலைக்கழகத்தில் பிரியாணி கடை நடத்தி வந்த ஞானசேகரன் நுழைந்தது எப்படி என மாணவிகள் கேள்வி. பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட விவகாரத்தில் மனசாட்சியின்றி பாலியல் சீண்டல் என திசை திருப்பும் திராவிட மாடல் அரசு. பாலியல் சீண்டல் என்றால் மாணவியை மருத்துவமனையில் அனுமதித்தது ஏன் என எழுப்பும் மாணவிகள். ஸ்டாலின் அரசு பிரச்சனையை மூடிமறைக்க முயல்வதாக குற்றச்சாட்டு. அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்துவோம் என வாய்ப்பந்தல் போடும் திராவிட மாடல் அமைச்சர். போதை ஆசாமிகள் பல்கலைக்கழகத்திற்குள் நுழைந்து பாலியல் வன்கொடுமை செய்யும் அளவிற்கு அலங்கோல ஆட்சி நடத்துபவர்கள் ஒரு மாணவியின் வாழ்க்கை சீரழிந்த பிறகு நடவடிக்கை எடுப்பதாக நாடகம் ஆடுவதால் என்ன பயன் என மக்கள் கேள்வி. கல்வி கற்க வந்த பல்கலைக்கழகத்திற்குள் போதை ஆசாமியால் மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான விவகாரத்தை தனிப்பட்ட மாணவியின் பிரச்சினை என்று அலட்சியமாக கூறிய உயர்கல்வித்துறை அமைச்சர். காமக்கொடூரன் ஞானசேகரன் திமுக உடன்பிறப்பு என்பதால் காப்பாற்ற நினைக்கிறார்களா என கேள்வி எழுப்பும் மக்கள் பொறுப்பின்றி பேசிய அமைச்சர் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என ஆவேசம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் சிக்கியவர் திமுகவை சேர்ந்த ஞானசேகரன் என தகவல். காதலர்களை மிரட்டி அத்துமீறலில் ஈடுபடுவது போன்ற பல்வேறு குற்ற சம்பவங்களில் கைதான ஞானசேகரன் மீது ஏற்கனவே பல்வேறு வழக்குகள் இருப்பது அம்பலம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கைதான ஞானசேகரன் துணை முதலமைச்சர் உதயநிதி, அமைச்சர் மா சுப்பிரமணியனுடன் இருக்கும் புகைப்படங்கள் வெளியாகி அதிர்ச்சி. திமுகவில் செல்வாக்கு செலுத்தி வந்த ஞானசேகரன் தொடர்ந்து ஆளும் கட்சியின் ஆசீர்வாதம் இருந்ததால் பல பெண்களிடம் பாலியல் அத்துமீறலிலும் பாலியல் வன்கொடுமையிலும் ஈடுபட்டதாக தகவல். தமிழக கல்வி வளர்ச்சியின் அடையாளமாக இருக்கும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் திமுக பிரமுகர் ஞானசேகரன் உள்ளிட்ட சிலர் தினமும் மது குடிக்கும் பார் போல பயன்படுத்தி வந்ததாக தகவல். பல்கலைக்கழகத்தில் இருக்கும் சிசிடிவிக்கள் செயல்பட்டதாகவும் அதன் ஹார்ட் டிஸ்கை கைப்பற்றி சென்ற காவல்துறை காட்சிகளை வெளியிடாமல் மேலும் பல குற்றவாளிகளை தப்ப வைக்க முயற்சிப்பதாக மாணவர்கள் குற்றச்சாட்டு. பல்கலைக்கழகத்தில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான மாணவியை அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று மருத்துவ பரிசோதனை செய்யவில்லை என மாணவர்கள் குற்றச்சாட்டு. முதல் தகவல் அறிக்கையில் பாலியல் பலாத்காரம் என பதிவிடப்பட்டிருப்பதாக தகவல் வெளியான நிலையில் மருத்துவ பரிசோதனையை செய்யாதது ஏன் என மாணவர்கள் கேள்வி. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒருவர் இருவரால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. தலைநகரின் மையத்தில் அமைந்துள்ள தமிழ்நாட்டின் பெருமைமிகு அடையாளங்களில் ஒன்றான அண்ணா பல்கலைக்கழகத்தில் இப்படி ஒரு கொடூரம் அரங்கேறி இருப்பது அதிர்ச்சி அளிப்பதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் வேதனை. டெல்லியில் நிர்பயா சம்பவம் நடைபெற்று 12 ஆண்டுகள் கழித்து அதே போன்ற ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் நடந்திருப்பது சட்டம் ஒழுங்கை பின்னோக்கி தள்ளியிருப்பதையே காட்டுகிறது. மாநிலம் முழுவதும் பெண்கள் பாதுகாப்பிற்காக காவல்துறை பணிகளை வலுப்படுத்துமாறும் ஸ்டாலின் திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். சாத்தனூர் அணை முன் அறிவிப்பின்றி திறந்துவிடப்பட்ட போது முதலை பண்ணையில் இருந்து 93 முதலைகள் மாயமானதாக தகவல்.
ஆற்றங்கரை மற்றும் ஏரிக்கரைகளை ஒட்டியுள்ள மக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருப்பதாகவும் முதலைகள் மாயமானது குறித்து வனத்துறை உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை. செங்கல்பட்டு மாவட்டம் புக்கத்துறை கூட்டுச்சாலை அருகே 2 கார்கள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 3 பேர் உயிரிழப்பு. காரில் பயணம் செய்த ஓட்டுநர் உட்பட 3 பேர் உயிரிழந்த நிலையில் 3 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே பக்கிங்ஹாம் கால்வாயில் தவறி விழுந்து உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்தோருக்கு 10 லட்சம் ரூபாய் வழங்கிவிட்டு தண்ணீரில் தவறி விழுந்தோருக்கு 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்குவது எந்த விதத்தில் நியாயம் என கேள்வி. மாடம்பாக்கம் ஏரியில் கழிவுநீர் கலப்பது தொடர்பாக தாம்பரம் மாநகராட்சிக்கு அதிரடி உத்தரவிட்ட தேசிய பசுமை தீர்ப்பாயம். ஏரியில் கழிவுநீர் கலப்பதை தடுக்கும் செயல் திட்டத்தை உடனடியாக தாக்கல் செய்யாவிட்டால் மாநகராட்சிக்கு அபராதம் விதிக்கப்படும் என எச்சரிக்கை. திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள சிக்கந்தர் பாதுஷா சமாதியில் நேர்த்திக்கடன் செலுத்துவதற்காக வந்த இஸ்லாமியர்களை தடுத்து நிறுத்திய காவல்துறையினர். காவல்துறையின் செயலை கண்டித்து இஸ்லாமியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் வேகத்தடைக்கு இடையில் பழுதாக நின்ற அரசு பேருந்தை முன்னும் பின்னும் தள்ளி களைத்து போன பொதுமக்கள். பேருந்துகளை முறையாக பராமரிக்காமல் செயலற்ற ஸ்டாலின் அரசு கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் போக்குவரத்து துறை அதல பாதாளத்திற்கு சென்றுவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டை பகுதியில் திம்ஜேப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த ஓட்டுநர் கழுத்தறுத்து கொடூர கொலை. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் கொலை சம்பவங்கள் அரங்கேறாத நாட்களே இல்லை என மக்கள் விமர்சனம். சென்னை ஓட்டேரியில் மது குடிக்க பணம் கேட்டு தொலை செய்த இளைஞரை நண்பர்களே இரும்பு ராடால் அடித்து கொன்ற அவலம். திராவிட மாடல் ஆட்சியில் மது போதையால் கொலை குற்றங்கள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. ஆந்திராவிலிருந்து சென்னை குறுக்குப்பேட்டைக்கு ரயிலில் கடத்தி வரப்பட்ட 4 கிலோ கஞ்சா சிக்கியது. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் போதைப் பொருட்கள் விற்பனை தங்கு தடையின்றி படு ஜோராக நடைபெறுவதாக மக்கள் விமர்சனம். தஞ்சாவூர் மாவட்டம் பாப்பநாடு அருகே 126 கிலோ கஞ்சா சிக்கியது. தமிழகத்தில் நாள்தோறும் கஞ்சா புழக்கம் அதிகரித்து வருவது எப்படி? கஞ்சா வேட்டை 2.0 3.0 என 4 ஆண்டுகளாக ஸ்டாலின் அரசு நடத்தியதெல்லாம் நாடகமா என மக்கள் கேள்வி. மதுரையில் மூட்டை மூட்டையாக 1.4 டன் குட்கா பொருட்கள் சிக்கியதால் அதிர்ச்சி. திராவிட மாடல் அரசு போதைப் பொருட்களை ஒழிக்க நடவடிக்கை எடுப்பதாக சொல்லும் நிலையில் டன் கணக்கில் குட்கா பொருட்கள் தமிழகத்திற்குள் வருவது எப்படி என மக்கள் கேள்வி. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே இறைச்சிக்கடை ஊழியரை மதுபோதை ஆசாமிகள் தாக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. ஸ்டாலின் ஆட்சியில் மதுபோதை ஆசாமிகளின் அட்டூழியம் அதிகரித்திருப்பதால் நிம்மதியை இழந்து தவிப்பதாக வணிகர்கள் வேதனை. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே இளைஞரை 10க்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் சரமாரியாக தாக்கியதால் பரபரப்பு. தாக்குதலால் பாதிக்கப்பட்ட இளைஞர் சாலையில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு.
கடலூர் மாவட்டம் பெரியப்பட்டு அருகே கடற்கரைக்கு வந்த பெண்களிடம் அத்துமீறல் ஈடுபட்ட மதுபோதை ஆசாமிகள். அத்துமீறல் தொடர்பாக இரு பிரிவினர் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ளும் காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே தனியார் பள்ளி தாளாளரை அரசு பள்ளி ஆசிரியர் தலைமையிலான 6 பேர் கொண்ட கும்பல் கடத்தியதால் பரபரப்பு. ஸ்டாலின் ஆட்சியில் அரசு மீதும் காவல்துறை மீதும் துளியும் அச்சம் இல்லாததால் அரசு ஊழியர்களே குற்ற சம்பவங்களில் ஈடுபடும் அவலம் தொடர்வதாக மக்கள் வேதனை. ஈரோட்டில் ஆன்லைன் மூலம் லாட்டரி விற்பனையில் ஈடுபட்ட 3 பேர் சிக்கினர். விடியல் தருவதாக சொன்ன திராவிட மாடல் ஆட்சியில் கள்ளச்சாராயம், கஞ்சா, சூதாட்டம் என தமிழகமே சீரழிந்திருப்பதாக மக்கள் வேதனை. விருதுநகர் மாவட்டம் விஜயகரிசல் குளத்தில் நடைபெறும் 3ஆம் கட்ட அகழாய்வில் பழங்கால பொருட்கள் கண்டெடுப்பு. பியான்ஸ் எனப்படும் பீங்கானால் தயாரிக்கப்பட்ட உருண்டை வடிவ மணி, மாவு கற்களால் செய்யப்பட்ட நீள் வடிவ வட்ட மணிகள், அலங்கரிக்கப்பட்ட சங்கு வளையல்கள் கண்டெடுக்கப்பட்டிருப்பதாக தகவல்.